ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கோல்ஸ். இந்த ஹைடெக் லேப் இன்ஸ்ட்ரக்டர்ஸ்க்கு தான் இது முக்கியமான அப்டேட் இது. ஏன்னா அப்படின்னாக்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இதோட செலெக்ஷன் வந்து ரேங்கிங் படி தான் அறிவித்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரேங்கிங்ஸில் இருக்கக்கூடியவங்க வந்து அவங்களோட ப்ரையாரிட்டி பிளேசஸ் அவங்க எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் மீதி இருந்ததெல்லாம் வந்து அடுத்தடுத்த வேக்கன்சிஸ் ஃபில் பண்ணாங்க. அடுத்தடுத்த பர்சன்ஸ் ரேங்கிங்கில் இருக்கவங்க வந்து ஃபில் பண்ணது வந்து அவங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியில் போகிறவங்களுக்கு கரெக்டாக அவங்களுக்கு பிடிச்ச ஏரியாஸ் வந்து கிடச்சிரும். தென் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மிடில் இருந்து கிட்ட இப்போ 200 இல்லை 300 ரேங்கிங்கில் இருக்காங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு 100 பிளேசஸ் அவங்க ப்ரையாரிட்டியில் போனாலும் மீதி பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அவங்க டிஸ்டன்ஸ் அவங்க வீட்டுக்கிட்டேருந்து அந்த ஸ்கூலுக்கான டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 10 to 15 கிலோமீட்டர்ஸ் இருக்கிற தூரத்தில் இருந்தாலும், இல்லை அப்படின்னாக்கா 20 கிலோமீட்டர்ஸ் இருந்தாலும், இல்லை ஒரு பஸ் இல்லை 2 பஸ் மாறுற மாதிரி இருக்க பிளேசஸ் கிடைச்சாலும் லாஸ்ட்டாக அந்த வாலண்டியர்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே கஷ்டமாக கிட்ட ஒரு 4 பஸ்ஸஸ் 5 பஸ்ஸஸ் மாறி போகிற மாதிரி சூழ்நிலைகள்லாம் வந்துச்சு. சில பேர் ஒரு பிளாக்லேருந்து இன்னொரு பிளாக்குக்கு போகிற மாதிரி கூட ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. ஸோ அவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டம். அவங்களோட ட்ராவல் பீரியட்லேயே அவங்க பாதி நேரம் போயிடும். ஸோ அதுபோல் ஸ்கூல்ஸ் வந்து அவைலபிலிட்டி இருந்து கடைசியாக வேறு வழியே இல்லை அப்படிங்கிறதுனால அந்த ஸ்கூல்ஸை வந்து பிக் பண்ணிட்டுலாம் போனாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இது மெயினாக. நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த கவுன்சிலிங் போது இந்த ரிசோர்ஸ் மேப்பிங் பண்ணும்போது அவங்க வந்து அவங்களுடைய பிளேசஸ் எடுத்துக்கிட்டாங்க அப்போதைக்கு அவங்க ரேங்கிங் டைமில். பட் அதுக்கப்புறம் விருப்பம் இல்லாமல் வந்து வெளியில் போயிட்டாங்க. எனக்கு விருப்பம் இல்லை இன்றைக்கி ஃபில் பண்ண ஃபார்மை கூட அவங்க ஃபில் பண்ணாமல் சில பேர் ஆப்சண்ட் ஆகிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பிளேசஸ் வந்து உங்களுக்கு வேக்கன்சி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் கோஆர்டினேட்டர்கிட்ட கால் பண்ணி அவங்கள்ட்ட கேளுங்க, அந்த மாதிரி வேக்கன்சிஸ் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு அந்த பிளேசஸ்க்கு வந்து எப்படி சேஞ்ச் பண்ணலாங்கிற ப்ரொசீடிங்ஸை வந்து கொஞ்சம் கேட்டுக்கோங்க. அப்படி வாய்ப்பு இல்லை அப்படின்னாலும் நெக்ஸ்ட்டு பக்கத்தில் இருக்க பிளாக்ஸில் எதுவும் வேக்கன்சி இருக்கா, உங்கள் நியர்பை வேக்கன்சிஸ் எதுவும் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அந்த பிளேசஸ் உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து உங்கள் கோஆர்டினேட்டர் கேட்டு பாருங்கள், இந்த மாதிரி சம் சேஞ்சஸ்க்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளம்க்கு நீங்கள் உங்கள் கோஆர்டினேட்டர் கேட்டு அதில் ஒரு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த செகண்ட் எக்ஸாம் வரதுக்கான வாய்ப்புகளும் இதுக்கு நிறையவே இருக்குது. பிகாஸ் ஏன் அப்படின்னாக்கா வேக்கன்சிஸ் நிறையா இருக்குங்கிற மாதிரி இருக்குது. ஸோ எல்லோரும் இந்த செகண்ட் வாய்ப்பு கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த ஜாப் எதிர்பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு திரும்பவும் செலெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அந்த வேக்கன்சிஸை வந்து நீங்கள் ஃபில் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.